கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறோம். இந்த காருண்ய தேவனின் கிருபைகள் என்ற நிகழ்ச்சியானது அனுபவ சாட்சியாக எங்கள் ஊழியத்தின் பாதையிலே கண்ட காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு நிகழ்ச்சி. இதன் மூலமாய் உங்கள் விசுவாசம் வளர, உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாய் நமக்குள்ளாய் வல்லமையாய் கிரியை செய்கிறவர் என்று அறிந்து கொள்வதற்கு, அவருடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு ஏற்றதாக இருக்கிறது. இது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக மேன்மையான காரியங்களையும் விசுவாசத்தில் வளர்வதற்கு பூரணமான கிருபையும் செய்யும் என்று நம்பி தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்களும் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயனடையுங்கள். ஒரு முறை வட இந்திய பகுதியிலே வடலா என்று சொல்லப்பட்ட இடத்திலே ஊழியங்களை செய்ய சென்றிருந்தேன். இந்த வடலா என்று சொல்லப்பட்ட இந்த இடத்திலே ஒரு அருமையான ஃபர்பேங்க் என்ற அமெரிக்க மிஷினரி பெரிய இடத்தை வாங்கி பெரிய ஆலயத்தை கட்டி அங்கு விவசாயம் செய்வதற்கும் ஜனங்கள் அங்கு தங்கி எல்லா விதமான நன்மைகளை அடைவதற்கேற்ற காரியங்களை செய்தார். இந்த அமெரிக்க மிஷினரியானவர் ஒரு குஷ்டரோகி ஆஸ்பத்திரியை ஏற்படுத்தியிருந்தார். அதோடு அக்ரிகல்ச்சருடைய எல்லா காரியங்களையும் ஒர்க் ஷாப்பையும் அவர் நிறுவி ஜனங்கள் அதில் வருகிற அக்ரிகல்ச்சரிலே வருகிற பணத்தை கொண்டு இந்த ஹாஸ்பிட்டலை ரன் பண்ண, எல்லா விதமான ஆர்ஃபனேஜை ரன் பண்ண எல்லா காரியங்களையும் செய்திருந்தார். அந்த பகுதிக்கு நான் சென்ற பொழுது ஆச்சரியமாக அவர் செய்திருந்த காரியங்களை நான் கண்ட பொழுது எவ்வளவு நேர்த்தியாக, எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பாக இதை நிறுவியிருக்கிறார் என்று சொல்லி யோசித்தேன். அந்த நாளிலே அந்த போதகர் என்னை பார்த்து சொன்னார், பிரதர், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கொஞ்ச நேரம்தான் சொல்ல வேண்டும், 3:40 நாம் இந்த கூட்டத்தை முடித்துவிட வேண்டும் என்று கூறினார். எனக்குள்ள ஒரு கேள்வி, 3 மணிக்கு ஆரம்பித்து 3:40 ஆராதனை முடிந்துவிட வேண்டும் என்று சொல்கிறாரே, அரை மணி நேரம் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று சொன்னார். இது டிரான்ஸ்லேஷனிலே சொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி யோசித்து கொண்டே இருந்தேன். சரி, ஒரு சின்ன செய்தியை கொடுத்து விடுவோம் என்று முடிவிலே தீர்மானம் பண்ணினேன். அந்த ஆராதனைக்கு வந்திருந்த மக்கள் மொத்தமே 6 பேர். எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஒரு சகோதரி, என்னோடு துணையாய் வந்திருந்த ஒரு சகோதரர், இன்னுமாய் அந்த இடத்திலே போதகரும் அவருடைய குடும்பத்தார். ஆகவே போதகர் என்ன செய்தார், அந்த ஆர்ஃபனேஜில் இருந்த பிள்ளைகள் எல்லாம் முன்னால் வந்து உட்காரும்படியாக சொன்னார். அவர்களும் வந்து உட்கார்ந்தார்கள். இவ்விதமான சூழ்நிலையிலே கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்காவது பிரயோஜனமாக இருக்கட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற பாடல்களை பாட ஆரம்பித்தேன். பாட ஆரம்பித்த உடனே திடீரென்று சொல்லி ஆலயத்துக்கு முன்பக்கமாக அங்கு சந்தை கொடுகிற இடம், அந்த சந்தை கொடுகிற இடத்திலே ஒரு கூட்டமானது சத்தம் போட்டுக்கொண்டே ஒரு சகோதரியை பின்பற்றி வந்தது. நான் அந்த சகோதரியை பார்த்த பொழுது பாம்பை போல அப்படியே ஊர்ந்து தரையிலே ஊர்ந்து வந்தார்கள். ஆலயத்துக்குள் வந்து எனக்கு முன்பாக அவர்கள் தரையை விரித்து போட்டு அப்படியே விழுந்தார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இது என்னது அப்படி என்று சொல்லி. ஆலயமானது 3000 பேர் உட்காரக்கூடிய ஒரு ஆலயம். அந்த ஆலயத்திலே இப்பொழுது ஜனக்கூட்டம் நிறைந்து விட்டது. சந்தைக்கு வந்த மக்கள் எல்லாரும் அப்படியே அமர செய்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். இவ்வளவு மக்களுக்கும் எப்படி ஜெபிக்க முடியும் என்று எண்ணிக்கொண்டே கர்த்தருடைய அன்பை நினைந்து, கர்த்தாவே, நீர் எனக்கு பலன் தாரும், நீர் என்னை பலப்படுத்தும், உம்முடைய கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு நலமாய் கிரியை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபித்து நான் நடந்து செல்ல ஆரம்பித்தேன். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொன்றாய் வெளிப்பட ஆரம்பித்தது. ஒரு நபரில் இருந்த கண் பார்வையானது கிடைத்தது. ஒரு நொடியினுடைய சரித்திலே
அற்புதங்கள் நடைபெற்றது. இது நிமித்தமாய் அந்த இடத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆசீர்வாதம். போதகருக்கோ 4 மணி ஆயிற்று, 5 மணி ஆயிற்று என்று சொல்லி ஒருபுறம் பயம். ஆனால் கூட்டமோ வெகு நேரம் நடந்தது. அந்த நாள் முதல் கொண்டு போதகர் நடத்துகிற ஆராதனையிலே எந்த தடையும் இல்லாதபடி ஆராதனை நேரத்தை கூட்டி நடத்தத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை ஆராதிக்க முடியாதபடி பலவிதமான தடைகள், பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவனோ இவைகளெல்லாம் நிர்மூலமாக்கி நாம் முழு மனதோடு பூரணமான சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு தேவனை ஆராதிக்கிற கிருபை தருகிறார். ஆகவே நாம் துதியினால் அறிந்திருக்க வேண்டும். அவர் எப்பொழுதும் துதிக்கிற துதி நிறைந்த உள்ளத்தோடு நாம் காரியங்களை செய்யும் போது அதிசயமாய் நடத்துகிற தேவன் ஆச்சரியமான காரியங்களை நமக்காய் செய்து நம் எல்லைகளை சமாதானம் உள்ளதாய் மாற்றுகிறார், சந்தோஷம் உள்ளதாய் மாற்றுகிறார். நாம் சுதந்திரிக்க வேண்டிய எல்லைகளை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் நம்மை வழிநடத்துகிற அன்பின் தேவனாயிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை நீ சுதந்திரிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. நீ இழந்து போய் கொண்டிருக்கலாம். நான் இதை எப்படி பெறுவது என்று சொல்லி பல விதங்களிலே யோசித்துக் கொண்டிருக்கலாம். சர்ப்பத்தை போல வினாவுடலாக இருக்கிறார்களே, சர்ப்பத்தை போல சீறுகிற மக்களாக இருக்கிறார்களே, இவர்களுக்கு மத்தியிலே நான் எப்படி காரியங்களை செய்வேன் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை திடப்படுத்துகிறார். நீ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழத்தக்கதாக உன் வாழ்நாளை ஆசீர்வதிக்கிறவர் உன் அருகே வந்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரியுங்கள், துதியுங்கள். ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த தேவனே, நீரே அதிசயங்களை செய்த தேவன். சத்துருடைய எல்லா விதமான துர்க்கிரிகளையும் அழித்து அவருடைய நாசப்படுத்துகிற காரியங்களை அழித்து அதன் கிரிகளை அகற்றி எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர். விடுதலையினாலும் கர்த்தாவே பூரண சுகத்தினாலும் அற்புதத்தின் மூலமாயும் உம்முடைய நாமம் மகிமையானது என்று சொல்லி நாங்கள் எல்லா நேரங்களிலும் துதிக்க, உம்மை போற்ற, உம்முடைய நாமத்தை ஆராதிக்க அனுக்கிரகம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடினால் நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன தாவீதை போல உம்முடைய துதியினால் நிறைந்து நாங்கள் எந்நாளும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழலிலும் துதிக்கத்தக்கதான உள்ளத்தை தந்து எங்களை ஆசீர்வதியும், கிருபை நிறையட்டும், காத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132.
எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431-278-0938 and 98423-65132. Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.